நல்லா தெரியுது. இவருக்கு புரியல. அது இல்ல மேடம் ஒரு தடவை கிடையாது. வந்ததுல இருந்து கேட்ட கொஸ்டின் பண்ணி அத வந்து என்ன பண்ற அப்படின்னா அது அப்படியே ஒரு டிஃபைன் பண்ற மாதிரி ஒரே இதே 10 தடவை கேட்கறேன் அப்படிமா. நிறைய சொல்லியாச்சு இங்கே கேட்டா அப்படி அங்கே கேட்டா அப்படி நானும் அதை 2 3 டைம் அவாய்ட் பண்ணேன். திரும்பி நைட்டு நீங்க காலேஜ்ல போய் படிச்சீங்களான்னு கேட்டா அதெல்லாம் ஒரு என்ன வருது யார் கேட்டு அவர் தான் கேட்டா அப்படி அவர் தான் இல்ல இந்த மாதிரி இருக்கு இத்தனை வருஷம் கோர்ஸ் ஓகேங்களா அப்படின்றே சொல்லியாச்சு. அப்படின்னா ஆமாமா நான் காலேஜ்ல வந்து நான் பண்ணிருக்கேன் அதெல்லாம் நீங்க காலேஜ் கோர்ஸ் பத்தி இவங்களுக்கே தெரியவே தெரியாதுப்பா. டிசைன் டாக்டர்ன்றது கவுன்சில் வருதுப்பா. அந்த கவுன்சில் உள்ள மேட்டர்னு சொல்லியாச்சு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் திரும்பி சொல்றேன் நிறைய பிரஸ் மீட்ல கொடுத்துருக்கேன். உள்ள லா இருக்கு. அந்த லாவுல உள்ளவங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு நிறைய பேர் தெரியாதுப்பா. உள்ள போய் படிக்கணும் சொன்னது உள்ள போய் படிக்கணும். நான் இப்ப உள்ள ஆளுக்கு சிவரே வந்து இவங்க கூகுள்ல அவங்க வந்து தெரியவே தெரியாது. கூகுள்ல சர்ச் பண்ணி படிப்பாங்களா? இதெல்லாம் என்ன ஒரு நான் பேச்சு கொடுத்துருக்கேன். இத்தனை நான் வந்து டிவில சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. எனக்கு நான் பார்த்தேன் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி அவங்க ட்ரீட்மென்ட் எடுத்துக்கறாங்க. நான் யார்கிட்ட சொல்றது? இல்லங்க ஒருத்தருக்கு உங்களுக்கு தெரியும். ஒருத்தருக்கு உங்களுக்கு தெரியாது மேடம். நான் ஃபர்ஸ்ட் ஐ ஹோப் டு எக்ஸ்பிளைன் எல்லாமே சொல்லி ஒன்னு சொன்னத அதாவது ரீசன்ட்டா என்ன பண்ணுவாங்க அப்படி இருக்கும்லான்னு தெரியாது தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு புரியாதுன்னா அவன் வந்து அவங்க கடைசியில என்ன ஒரு கவுன்சில் இருக்கு மேடம். எனக்கு அது தெரியாது. அந்த அட்வொகேட்ஸ்க்கு மட்டும் தான் உள்ளுக்குள்ள இருக்க பார் மேட்ரு அது சம்மந்தப்பட்டு என்ன கிளாஷ் இருக்கு என்ன ஒரு விஷயங்கள் நாங்கள் பண்ணோம்னா அது ஒன்று லா வந்துடணும். ஓகேங்களா? அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா அது ஒரு லேட்டின் வீடு எம்பிபிஎஸ் கிராஜுவேட்ஸ்க்கு அந்த ரைட்ஸ் எல்லாம் அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க புரியாம அதெல்லாம் எனக்கு தெரியும் இது பண்ணுவோம். பிஹெச்டி தான் முதல்ல யாருக்குமே ரைட்ஸ் கிடையாதுன்றது எனக்கு ரைட்டு நான் உட்காந்து சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் கேட்டு அதை திரும்பி வேற டாபிக் போயிட்டு பண்றப்ப நானும் அதை அப்படியே நீங்க மட்டும் பேசாதீங்க. யாரி மாதிரி எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு தான் பேசாதீங்க. இல்லங்க